ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது பச்சைப்பயிறு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிவப்பு கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இல்லைன்னா குழம்பு வலுவலுன்னு இருக்கும். கலர் ஆகும் வறுத்துட்டு பார்ப்போம். லைட்டாக கலர் மாதிரி வந்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். என்ன இல்லைன்னா குழம்பு வலுவலுன்னு அப்படியே நல்லா வறுத்துட்டா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வச்சுருக்க குக்கரில், இன்றைக்கி நான் குக்கரில் தான் விசில் வைக்க போகிறேன். பச்சைப்பயிறு அப்புறம் சீக்கிரம் வேகும். தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் விட்டு இப்படி ப்ரெஷர் போட்டு மூடி வச்சுருக்கேன். பார்ப்போம், விசில் வரட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்க போகிறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா, நீங்கள் பச்சை மிளகா தான் சேர்த்திக்கலாம். நான் உங்களுக்கு பச்சை மிளகா சேராதுன்னு நான் வரமிளகா போட்டு தான் இருக்கேன். பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சீரகம் இதையும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வேகட்டும். குழம்புக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வரும் குழம்பு. இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல். எனக்கு பச்சைப்பயிறு குழம்பு, வாழைக்காய் பொரியல். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துருக்கு, வதங்கிருக்கு. எடுத்து பச்சைப்பயிரை ஊற்றிக்கோங்க. கொதி வரைக்கும் கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், கடைஞ்சிருக்க பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. நாங்கள் கடைஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கடைஞ்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இதுலேயே நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. அவ்வளோதான், வாங்கி சாப்பிட்லாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங்.